ஸோ இந்த ஐடென்டிஃபை எக்ஸ்பென்ஷன் என்டர்பிரினர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டினாக்க இந்த பிஸ்னஸ் உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த வாய்ப்புகள் எந்தெந்த ஃபீல்டில் இருக்குனாக்கா ஃபுட்டு, அதாவது ஹோட்டல், ஃபுட்டு, கேட்ரிங் இந்த மாதிரி, தென் ஃபேஷனு, அப்புறம் எஜுகேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டு, ஃபேஷனு, டேஸ்ட்டு, சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காமன் மேன் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பு வந்து இது சேஞ்சஸ் வந்து ரியலைஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீக்கிரமாக அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து இமேஜினேஷன் பண்ணிட்டு அந்த க்ரியேட்டிவிட்டிஸை கொண்டு வந்து அவங்க வந்து இனோவேட்டிவாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவாங்க, இல்லை சர்வீஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்னிங் ஐடியாஸ் இன்டு ஆக்ஷன். The entrepreneur should be capable to turning his ideas into reality. He collects information regarding the ideas, products, practices to suit the demands in market. Future steps are taken to achieve the goals in the light of the information collected. ஸோ அவங்க நினச்சிருக்க ஐடியாஸ், இப்போ ஒரு விஷயத்தில் ஐடியா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி ஐடியாவை வந்து அவங்க ஆக்ஷனில் கொண்டு வரணும். ஸோ அதுக்குண்டான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு ப்ராடக்டாக இல்லை சர்வீஸாக ஏதோ வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் டிமாண்டாக இருக்குது, எந்த ஐடியா டிமாண்டாக இருக்குது, அது வந்து கரெக்டாக அவங்க கொண்டு வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Feasibility study. The entrepreneurs conduct studies to access the market feasibility of the proposed products or services. He anticipates problems and access quantity, quality, cost and source of inputs required to run the enterprise. Such a blueprint of all the activities is termed as the business plan and project report. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட், இப்போ ஒரு ஐடியா வந்துச்சுனாக்கா அந்த ஐடியா வந்து அவங்க அது எந்த ப்ராடக்ட்டு, எந்த சர்வீஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், மார்க்கெட்டில் எந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Resourcing. An entrepreneur needs various resources in terms of money, machine, materials and men to running the enterprise successfully. An essential functions of an entrepreneur is to ensure the availability of all these resources. ஸோ ஆரம்பிச்சாச்சுன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தது என்ன ஒரு தேவைப்படுறது, ஒரு பிஸ்னஸ் மேன் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு காசு வேணும், மிஷின் வேணும், மெட்டீரியல் வேணும், வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ஆகிறதுக்கு, இந்த பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கு சுற்றி இருக்க இந்த தேவையான இதை ரிசோர்ஸஸ் வந்து அவங்க பார்த்து ப்ரொக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. Setting up of an enterprises. For setting up an enterprises, the entrepreneur will have to fulfill some legal formalities, or he also tries to find out a suitable location, designs the premises, install the machinery and do many other things. ஸோ ஆச்சு, இப்போ ஆரம்பிச்சாச்சு, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு என்டர்பிரைஸ்